ஸோ ஓகே சார். ஸோ நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் டேர்ம் வந்து இங்கே எக்ஸ் இருக்கக்கூடாது. அதனால நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? dy பை by dx ப்ளஸ் plus dy. ஒய் ஓகே. மைனஸ் இது ரெண்டுக்கு எக்ஸ் ஓகே ஒன்றுன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் அங்கே இருக்கிற எக்ஸும் கட் ஆயிரும். அப்போ ஒய் காட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாமா? ஆமாங்க சார். இப்போ என்ன கிடைக்கின்றது? நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன? dy பை dx ப்ளஸ் b ஆஃப் x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு q ஆஃப் x. இது நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ ஒய்ங்கிற டைம் எத்தனை டைம் இருக்கிறாங்க? 2 டைம் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? ஒய்ங்கிற டைம் 2 டைம் இருந்தால் என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க? அப்போ அந்த 2 டைமுக்கு காமனாக ஒய் வெளியே எடுக்கலாமா? அப்போ ஓகே சார். காமனாக ஒய் வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? 1 by x வெரி குட். அப்போ 1 by dy x plus dx cot x. ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ் இன்ட்டு ஒய். அந்த மைனஸ் ஒன்றுங்கிறது இங்கே போகுது. சரிங்களா? ஓகே சார். அப்போ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் டைமாக வராங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1 பை எக்ஸ் ப்ளஸ் காட் எக்ஸ். கியூ ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்றுன்னு வந்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ நம்மளுக்கு இன்டெகிரேஷன் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இன்டெகிரேஷன் போயிட்டு நம்ம என்ன வர போகுதுன்னு பார்க்கலாம். இன்டெகிரல் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டெகிரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இ பவர் இன்டெகிரல் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெகிரல் அப்படி டேரெக்டாக ஸ்பில்டப் பண்ணிக்கிறேன். இதுதான் பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ. அப்போ டேரெக்டாக ஸ்பில்டப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரல் காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சொல்கிறேன் என்ன ஒன்று? 1 பை எக்ஸ் log x காட் எக்ஸ் ஃபார்முலா log of sin x. வெரி குட்மா. ஃபார்முலா மெமரி யூஸும் ஈஸியாக முடிச்சிடும். லாக் ஆஃப் சைன் எக்ஸ் ரெண்டுமே லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. அப்போ இ பவர் லாக் ஆஃப் log of x sin x. வெரி குட். அப்போ இன்டெகிரல் ஃபேக்டர் டைரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஐஎஃப் ஈக்குவல் என்ன கிடைக்குது? எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். அவ்வளோதான். இது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி நம்மளுக்கு சொல்யூஷன் ஈஸி தான். என்னாச்சு? ஒய் இன்ட்டு இன்டெகிரல் ஃபேக்டர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் கியூ ஆஃப் எக்ஸ். கியூ ஆஃப் எக்ஸ் வேல்யூ 1 இன்ட்டு இன்டெகிரல் ஃபேக்டர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டாமா? ஆமாம் சார். அவ்வளோதான் வேணும். அப்போ என்னாச்சு? எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யார் யூ எடுப்பீங்க, யார் பி எடுப்பீங்க? அதுதான் நம்ம இம்பார்ட்டன். யார் யூ எடுக்கலாம், யார் பி எடுக்கலாம்? இவன் யூ எடுக்கலாம், இவனை வந்து டிவின்னு எடுக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ என்னாச்சு? யூ எக்ஸு பி இன்டெகிரல் பண்ணணும். கரெக்டுங்களா? பின்னு இன்டெகிரல் பண்ணணும். சைன் எக்ஸ் இன்டெகிரல் வந்து மைனஸ் காஸ் எக்ஸா ஆமாம் சார். மைனஸ் இன்டெகிரல் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ப்ளஸ் சி இருக்கும். என்னாச்சு? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸு சைனு ப்ளஸ் சி. சரிங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்குது? எக்ஸ் ஒய் சைன் எக்ஸ் வருது. எக்ஸ் ஒய் சைன் எக்ஸ். சரியாம்மா? அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். சரியாம்மா? ஓகே சார். சரிம்மா. இப்போ நீங்கள் ஒரே ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13 வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 13 வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கம்மா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சார். இன்னைக்கு கிளாஸ் எடுத்துக்கிறேம்மா.